السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, இன்று நமது ஊரில் பள்ளிகளிலும் பல பகுதிகளிலும் மக்தபுகளில் ஓதுகிற மாணவ மாணவியர்களுக்கு முழுவாண்டு தேர்வு என்பதால் மக்தபில் ஓதக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு ஓதி கொடுக்கிற ஆசிரியர்கள், இவர்களின் மாண்புகளை மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ அவர்களை குழந்தைகளாகவும் அவர்களுக்கு போதிக்கிற ஆசிரியர்களை மக்தபினுடைய ஆசிரியர் என்பதாகவும் பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய தெளிவுகளிலே, அதனுடைய தஃப்சீர்களிலே பார்க்கிற போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு ஊரிலே அந்த ஊர் மக்கள் செய்யக்கூடிய பாவங்களால் குற்றங்களால் அவர்கள் மாணவர்கள் மாணவிகள் இருந்தால் அவர்களின் பரக்கத்தால் அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை தணித்து கொள்கிறான். தன்னுடைய அந்த தண்டனையை அதை தட்டி அதை தள்ளி போட்டு விடுகிறான், அதை நீக்கி விடுகிறான் என்றெல்லாம் தஃப்சீருல் பைலாவியினுடைய தஃப்சீர் போன்ற கிதாபுகளில் நாம் பார்க்க நேர்கிறது. அப்படியானால் மக்தபு பிள்ளைகளுடைய அந்த அந்த ஒரு சிறப்புகள், ஒரு உயர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தஃப்சீர் ரூஹுல் பயானிலே எவ்வளவோ நாட்களுக்கு முன்னால் பார்த்த ஒரு ஞாபகம், உலகத்திலே 3 சப்தங்கள் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான சப்தங்களாம். இது எந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் வருகிறது? ஒத்தாலியாத்தி திக்ரா, வஸ்ஸாஃபாத்ங்கிற அந்த சூறாவில் ஒத்தாலியாத்தி திக்ரா, குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவுக்கு 3 கூட்டத்தாரின் சப்தங்கள் அல்லாஹுக்கு பிடிக்குமா. அதில் இஹ்ராமுடைய ஆடையை உடுத்தி கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்லக்கூடிய அந்த ஹாஜிமார்கள், உம்ரா செய்யக்கூடியவர்களுடைய அந்த குரல், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிக்கொண்டே போறாங்களா இல்லையா, அந்த சப்தம் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானது. அடுத்ததாக முஅத்தின்கள் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லக்கூடிய அந்த பாங்கு ஒளி, பாங்கு ஓசை அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது. மூன்றாவதாக மக்தபுகளிலே பிள்ளைகள் ஓதுகிற அந்த சப்தங்கள், பேசுகிற சப்தம் இல்லை, நீ அப்படி சத்தம் ஓடிட்டு இருக்கீங்களா, அது இல்லை, நீங்க ஓதுறீங்க பாருங்க, குர்ஆன் எடுத்துக்கிட்டு ஜுஸு எடுத்துக்கிட்டு, அந்த சப்தங்கள் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது. எத்தனையோ குரல்கள் அல்லாஹ் வரைக்கும் போகுது இல்லையா, எவ்வளோ பேர் பேசக்கூடிய பேச்சுகள் சப்தங்கள்லாம் ரப்பிட்ட போகுது. அதுல நீங்கள் மாணவர்களாகிய மாணவிகளாகிய நீங்கள் ஓதுகிற அந்த குர்ஆனுடைய வசனங்களாகட்டும், நீங்கள் ஓதுகிற அந்த ஜுஸுகளுடைய சப்தங்களாகட்டும், அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு போகும்போது அது ரொம்ப பிடித்தமானதாக ஆகிவிடுகிறது. அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் எதிர்காலத்தினுடைய தீன்தாரிகள், எதிர்காலத்தினுடைய மார்க்க ஞானிகள். நீங்கள் இப்பொழுது பார்க்க உங்களுக்கு என்னவா தெரிகிறது, ஜுஸு ஓதுற மாதிரி குர்ஆன் ஓதுற மாதிரி தெரியுது. ஆனால் உங்கள் மூலமாகத்தான் இன்னொரு 10 வருஷங்களுக்கு பிறகு இந்த ஊரில தீன், அல்லாஹுடைய மார்க்கம் நிலைத்து நிற்பதற்கு, குர்ஆனுடைய கல்வி அது வளர்ந்தோங்குவதற்கு, ஹதீஸினுடைய ஞானங்கள் சிறந்தோங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அதை மிகப்பெரிய ஒரு மாண்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுக்கு ஓதி தருகிற ஆசிரியர்கள் உலகத்திலேயே மிகச் சிறந்தவர்கள். காரணம், எத்தனையோ பல நல்ல விஷயங்களை 4 பேருக்கு கற்றுத்தரலாம், ஆனால் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய நபரை போல சிறந்தவர் யாரும் இல்லை. இதை சொன்னது நீங்களோ நானோ அல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களிலே சிறந்தவர் குர்ஆனை தான் கற்று பிறருக்கு கற்றுத்தருபவர். அப்ப குர்ஆனை கற்றுத்தரக்கூடிய பாக்கியங்கிறது அது சாதாரணமான பாக்கியம் அல்ல. ஒரு பெரிய காலேஜில்
மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டில் லெக்சரராக இருக்கலாம். அதுவெல்லாம் துன்யாவோடு சார்ந்தது. அதுவெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். நீங்கள் 1000 அறிவியலை ஒரு மனிதருக்கு போதித்தாலும், ஏஐ சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஞானங்களை போதித்தாலும் அதுவெல்லாம் துன்யாவுக்குத்தான் பயன்படும். ஆனால் நீங்கள் குர்ஆனை அலிஃப் லாம் மீம் என்றோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றோ போதித்தால், அவர் ஓதுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எழுத்துக்கு 10 என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஒரு எழுத்திற்கு 10 நன்மை அவருக்கு கிடைப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்? மக்தபினுடைய ஆசிரியர். அப்படியானால் இந்த உலகத்தில ஆக சிறந்தவர் குர்ஆனை தான் கற்று பிறருக்கு கற்றுத்தருபவர். அந்த மாணவ மாணவிகளுடைய மாண்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் இன்னும் அது குறித்து விழிப்புணர்வு வேண்டும். நாம என்னதான் ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் கொண்டாலும் அதற்காக வேண்டி நாம குர்ஆனுடைய இல்மை விட்டும் தூரமாகிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தெரிந்த, தனக்கு தன் மீது இறக்கப்பட்ட அந்த வஹ்யை ஓதி காட்டினார்கள் என்பதுதான் முதல் கடமையாக குர்ஆன் சொல்லும். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, ஓதி காட்டினார்கள். அப்போ ஓதி காட்டுறது தானே முதல் கடமை. அப்புறம் தானே விளக்கம் சொல்றது, சட்டங்கள் சொல்றது, இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்று சொல்வதெல்லாம் பிறகு. இத்தனைக்கும் சஹாபாக்கள் அரபு மொழியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு ஓதி காட்டக்கூடிய பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டமாக பெற்றிருந்தார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. நமக்கும் தாங்க தமிழ் தெரியும். ஆனா நம்ம தமிழை படிக்கிற அந்த வாசிக்கக்கூடிய அந்த இதை பாருங்களேன், எவ்வளவு பேர் தப்பாக வாசிக்கிறாங்க. இங்க இருந்து அங்க தூக்கி போட்டு, அங்க இருந்து இங்க தூக்கி போட்டு, சுக்கு மிளகின்னு இருக்கும், சுக்கு மீ லகுத்தின்னு வாசிக்கிறாங்களா இல்லை? காரணம் என்ன? படிக்க தெரியல. அப்ப தமிழ் மொழியை சார்ந்த நமக்கே தமிழை சரியாக வாசிக்க தெரியாத போது அரபு மொழியை சார்ந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை முதலில் ஓதி காட்டினார்கள். ஆகவே குர்ஆனை ஓதுவது, அதை பிறருக்கு எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லித் தருவது, அதை ஓதக்கூடிய மாணவ மாணவியர்கள், இவர்களெல்லாம் இந்த ஒரு ஊரினுடைய மிகப்பெரிய பிரகாசங்கள். நாம் அதை சாதாரணமாக எடை போட்டுவிடக் கூடாது. இன்னும் எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை அவசியம் நாம் அனுப்பத்தான் வேண்டும். இதிலிருந்து தூரம் ஆக ஆக அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பயான்கள்ல. என்னண்டா, மக்தபு மதரசாக்கள் பலகீனம் ஆக ஆக ஊரிலே இருத்திதாது அதிகமாகிவிடும். இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய தன்மைகள் அதிகமாகிவிடும். இது நானோ நீங்களோ சொல்லல. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஞானியாக வாழ்ந்த அலிமியான் அபுல் ஹசன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, மக்தபிலே பலகீனம் ஏற்பட அந்த ஊரிலே மார்க்கத்திலிருந்து வெளியாகக்கூடிய, அதற்கு அரபியிலே இருத்திதாத் என்பார்கள், முர்த்தத் என்று நாம் அடிக்கடி சொல்வோம். முர்த்தத்துகள் அதிகமாகுவார்கள். அப்படின்னா ஏன்? குர்ஆனை பற்றி தெரியல, ஹதீஸை பற்றி தெரியல, அதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் ஏற்படும். ஆகவே அருமை பெரியோர்களே, பெற்றோர்களே, நீங்கள் பொறுப்புதாரிகள், உங்களில் குழந்தைகள், உங்களுடைய வீட்டின் குழந்தைகள் அவசியம் மக்தபிலே அவர்கள் ஐக்கியமாக வேண்டும், ஓத வேண்டும். அது நம்முடைய கபருக்கும் நல்லது, அவர்களின் எதிர்கால மார்க்கத்தையும் அது பிரகாசப்படுத்தும். வல்ல நாயன் நம்மை அதுபோன்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் சேர்த்தல்வானாக. நாமும் குர்ஆனை கற்க வேண்டும், ஓத வேண்டும். நமது பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதக்கூடிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதன் மூலம் நம்முடைய கபருக்கும் நாளை மறுமைக்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.